சென்னையை அடுத்த திருமுல்லைவாயலில் தனியார் பள்ளிக்கு அருகே உள்ள ரசாயனம் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் தீப்பற்றி பள்ளி வளாகத்திற்குள் பரவியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆவடியை அடுத்த திருமுல்லைவாயல் தென்றல் நகரில் தனியாருக்கு சொந்தமான திண்ணர் ரசாயனம் சேமித்து வைக்கப்பட்டு உள்ள குடோன் உள்ளது. நண்பகலில் இந்த குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென பரவிய தீ குடோன் முழுவதும் கரும் புகையுடன் கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயிலிருந்து பரவிய பொறி அருகில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்திற்கும் பரவியதால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன. தகவலின் பேரில் ஆவடி, அம்பத்தூர், பூந்தமல்லியில் இருந்து 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் நகராட்சி தண்ணீர் லாரிகளிலும் தண்ணீர் எடுத்து வரப்பட்டு தீயை அணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. தீ விபத்து பற்றிய தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அமைச்சர் நாசர் தீ விபத்திற்கு உள்ளான பகுதிகளை பார்வையிட்டார். ஆசிரியர்களின் துரித நடவடிக்கையால் மாணவர்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். தீப்பற்றியதின் தகவல்கள் தெரிஞ்சு கேட்டு ஓடி வந்து பார்த்தோம். அங்கே ஒரு 10க்கும் மேற்பட்ட ஃபயர் சர்வீஸ் வாகனங்கள் வந்து அணைச்சிருந்துருக்காங்க. அந்த பெயிண்ட் திண்ணர் கம்பெனி வாகம்பண்டை ஒட்டி இருக்கும் திண்ணர் கம்பெனி. அதனால் வந்து தீயை சீக்கிரம் அணைக்க முடியாது. ஃபோம்லாம் போட்டு கூட அது உருகி ஓடுறதுனால சீக்கிரம் அணைக்க முடியாது. இப்போ ஓரளவுக்கு தனிச்சிருக்குது. அது அவர் சேர்மனுடைய விட்டு மகனுடைய புண்ணியமும் இந்த பள்ளியினுடைய படிக்கிற கற்றுக் கொடுக்குற ஆசிரியருடைய புண்ணியமும் இந்த குழந்தைகள்லாம் காப்பாற்றப்பட்டது என்பது